2 பேருக்குமே இஷ்டப்பட்டு வந்து சொன்னாங்க. இது மாரி எனக்கு வேணான்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா நாங்க தெலுங்கு, அவங்க தமிழ். கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு அம்மன் கோவிலா சுத்தி சுத்தி நானு வேண்டி வேண்டி பெத்த பொண்ணு. முதல்ல அதை அப்படி எடுத்த உடனே எனக்கு அழுகையே தான் வந்தது. எல்லாரும் நினைச்சிட்டாங்க, ஐயோ சிசேரியனுக்கு பெயின்னால வலிக்குதோ, டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்க. நான் சொன்னேன் இல்லம்மா, எனக்கு ஆனந்தமா இருக்கு, கண்ணீரா வருது. ஷூட்டிங்ல மியூட் பண்ணதுல நான் வந்து அத வந்து ஆன் பண்ணவும் மறந்துரும். Sometimes I we just come off. என்ன காலே வரலையே காலே வரல. கேட்டா she say some silly reason. நான் பாத்ரூம்ல இருந்தேன்வா. அவ்வளவு நேரம் என்னவா? அந்த மொமெண்ட் ஒரு மாதிரி எமோஷனல் மொமெண்டா தானே இருக்கும். நான் நினைச்சேன் எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். எங்க அம்மா பாக்குறாங்க வந்து சங்கீத்துல மட்டும் எனக்கு சர்ப்ரைஸா வந்து எங்கிருந்து வர போறாங்க அப்படின்னு நானும் எல்லாரோட தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்ததை பார்த்த உடனே எல்லாருக்குமே எல்லாருக்கண்டையும் அப்படி இப்ப மால்தீவ்ஸ் எல்லாம் வந்து ரொமான்டிக் பிளேஸ் எல்லாம் அம்மா கூட்டு போய் என்னமா பண்ணுவாங்க. ஐயோ ஆதி உண்டு ஆண்டி நீங்களும் வந்துருக்கீங்களா, அப்பதான் என்ன தொல்லப்படுத்தாம இருப்பாங்க. அந்த குழந்தை என் புடவைய பார்த்து ரொம்பவே அது வந்து வியந்துட்டாங்க. This is from India. Actually அவளுக்கு வந்து சாரின்னு சொல்ல வரல அந்த குழந்தைக்கு. This dress is so nice. Where did you get it? Where did you get it? முதல்ல எனக்கு புரியவே இல்லை. என்ன This Akira silk. Yeah. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட the mother daughter duo சார்னா and கல்யாணி. வணக்கம். வணக்கம். ஹாய் தீபிகா, எப்படி இருக்கீங்க? Jinx for that also, and also black Yeah. color coordinated இருக்கும். Happy to see you both together. Of course நிறைய பேர் சொல்லிருப்பாங்க உங்க ரெண்டு பேரோட அந்த பூனை கண்ணுக்கு வந்து நானும் ஒரு பெரிய ஃபேன் தான். Thank you so much. Thanks to her. உங்களை அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கொண்டு போலாம் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு குழந்தை பிறக்கும் போது இவங்க கையில வாங்குற அந்த மொமெண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல மேம். ஆமா. அந்த மொமெண்ட் இப்ப கூட ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு? ஐயோ ரீகலெக்ட் அது வந்து அது மறக்க முடியாத ஒரு நாள் அது. எஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமா அது. இத்தனைக்கும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. ஓகே. ஃபுல்லா ஃபீவர்ல தான் எனக்கு வந்து டெலிவரி ஓ ஆச்சு. மை காட். ஆமா, ஃபுல்லா எனக்கு வந்து கண்ணு கூட எனக்கு திறக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்தானா கூட என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்து கேர்ள் பேபின்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் 100% நமக்கு பிறந்தப்புறமா தானே. ஆமா. சோ எனக்கு வந்து எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு அம்மன் கோவிலா சுத்தி சுத்தி நான் வேண்டி வேண்டி பெத்த பொண்ணு. சோ வந்து கேர்ள் பேபின்னு சொன்ன உடனே முதல்ல அதை அப்படி எடுத்த உடனே எனக்கு அழுகையே தான் வந்தது. எல்லாரும் நினைச்சிட்டாங்க, ஐயோ சிசேரியனுக்கு பெயின். எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் ஐயோ அவளுக்கு பெயினா இருக்கு, டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்க. நான் சொன்னேன் இல்லம்மா, எனக்கு அந்த பெயின், எனக்கு ஆனந்தமா இருக்கு, கண்ணீரா வருது. சோ அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள். It was such a wonderful day it was. From the day அப்பவே வந்து முழிச்சு இப்படி எல்லாம் பாத்துட்டு இருந்தது. பாட்டிலாம் அதிசயமாயிட்டேன். என்னடி இது பிறந்த குழந்தை கண்ணை திறக்கிறதுக்கே 2-3 நாள் ஆகும், இது கண்ணை திறந்து எல்லாருமே உத்து பாக்குது வேற அப்படின்னு. கண்ணு வேற இவ்வளவு பெருசா வேற இருந்ததா. அது எங்க பாட்டி வந்து ஐயோ அப்படி உங்க கண்ணு வேற. பட் எந்த வந்து கொஞ்சம் கூட ஷேப் சின்னது, அவளது வந்து இட் இஸ் லைக் வைட் ஐஸ். எங்க பாட்டியோட கண்ணு அவளுக்கு. சோ அவங்க எங்க பாட்டிக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், பிறந்த உடனே எப்படி உத்து எல்லாருமே பாக்குது பாரு அப்படின்னு. சோ அது ரொம்ப மெமரபிள். Yes. She's growing by அப்படின்னு இருக்கும்போது one day like any girl child வந்து அந்த கல்யாணம் அப்படின் போது அது இன்னொரு எமோஷனல் மொமெண்ட். நீங்க மதர், உங்களுக்கு ஒரு எமோஷனல் மொமெண்ட், உங்களுக்கு இன்னொரு எமோஷன். சோ கண்டிப்பா கல்யாணத்தை பத்தி வந்து 2 பேருக்குமே இஷ்டப்பட்டு வந்து சொன்னாங்க. இது மாதிரி எனக்கு யானி அவங்க எங்க மாப்பிள்ள ஆதித்யன் பேரு யானின்னு தான் கூப்பிடுவோம், கல்யாணி இல்லையா. சோ யானி இவ ஃப்ரெண்ட்ஸும் இவங்க வீட்டுக்காரருக்கு எல்லாருக்குமே இவளை யானி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. காலேஜ்ல வந்து அந்த அம்மா ரொம்ப ஃபேமஸ் யானி அப்படின்னு. நல்லா இருக்கு, யூனிக் பெட் நேமா இருக்கு யானி அப்படின்ட்டு. நான் வந்து அம்முன் தான், வீட்ல எல்லாருமே அம்முன் கூப்பிடுவோம். சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் அவங்க வீட்டுக்காரர் எல்லாமே யானி தான். சோ வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நல்லா படிச்சிருக்காரு எங்க மாப்பிள்ள. சோ நான் கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும், சரி நல்ல
பையன் வந்து ரொம்ப ஜெனுவனா வந்துட்டு சின்சியரா வந்து எங்ககிட்ட வந்து சொன்னப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ வேற என்ன வேணும் சொல்லுங்க. கண்டிப்பா. ரெண்டு பேருக்கும் அவங்க நல்ல படிப்பு இருக்கு. ஸோ அவங்க கால நின்னுப்பாங்க போதும். அது மட்டும் நம்ம அழகா கல்யாணம் மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும். அவங்க வந்து அவங்க பொழப்ப அவங்க பாத்துப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற இஷ்டப்பட்டுட்டாங்க. கண்டிப்பா. எதுவும் வேணாம்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நாங்க தெலுங்கு, அவங்க தமிழ். இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை எங்களுக்குலாம். அதெல்லாம் வந்து அதெல்லாம் மனசு பொருந்தணும் அவ்வளவுதான். அப்புறம் ஜாதகம் பார்த்தோம், அதுலயும் நல்லா தான் இருந்தது. ஓகே ஃபைன் குட். ஸோ கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப தூரம்லாம் ஒண்ணும் இல்லை. இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் போனாலே அவங்க வீடு வந்துரும். சோ எப்ப வந்து நான் சும்மா ஒரு கால் போட்டேன்னா 2 பேருமே ஓடி வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி வெரி வெரி ரொம்ப அப்படி அஃபெக்ஷன் போடலனா தான் ஆமா. ஆக்சுவலி என்ன நான் pick இவங்க பண்ணல ஏன் call அப்படின்னு சொன்னா பண்ணல உடனே அப்படின்னு. லீவ் அண்ட் pick கம் பண்ணல. நான் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி in the ring night, okay, like ஆமா. around 10 o'clock. Sometimes we just come off. Like என்ன காலே வரலையே காலே அப்படின்னு. வரல. நான் எடுக்கலையே. எடுக்கவே இல்லையே. என்னாச்சு உடனே எங்க டிரைவருக்கு கேட்டா கால் she'll say பண்ணுவாங்க. some silly reason. என்ன அம்மா, நான் பாத்ரூம்ல இருந்தேன்மா. அவ்வளவு நேரம் என்ன பாத்ரூம்ல இருக்கீங்க? அப்படியே போன் பார்க்காம விடுறது அந்த மாதிரி. ஒருவேளை வந்து ஷூட்டிங்ல மியூட் பண்ணதுல நான் வந்து அத வந்து ஆன் பண்ணவும் மறந்துடுவேன் சில சமயம். அந்த மாதிரி விட்ட நாளும் இருக்குது. இது இப்ப பயங்கரமா கத்துவா, என்னவா நீ நினைச்சிட்டு இருக்க, என்ன அது அப்படின்னு. சோ இந்த மாதிரி Just being scared and protected. True, true. Yeah. சோ அவங்க எங்கேயாவது வெளியே போறதா ஏதாவது டின்னரோ லஞ்சோ அப்படின்னாக்கணுமா, we are going here, நீ ரெடி ஆயிடு. அம்மா நீங்க போயிட்டு வாங்கலாமா, ஏமா என்ன தொலைப்படுத்துறீங்க. If it is something like she loves in the proper in the Andhra food or Kerala அந்த food, மாதிரி, எங்களுக்கு அந்த மாதிரி நாங்க போறோம் அப்படின்னானே we can't go without her. இவங்க இருந்தாலும் என்டர்டெயின்மெண்டா கூட இருக்கும். ஏதாவது சொல்லுவேன், ஏதாவது பேசிட்டு இருப்பேன், ஜாலியா இருக்கும். அதனால அவ சொல்லுவாமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ உன் புருஷ கூட கிடக்குதுமா, ஜாலியா இருக்கும். ஆதி வந்து ரொம்ப வந்து ரிசர்வ்டுன்னு கிடையாது, ரொம்ப வந்து என்ன சொல்றது, I don't know, he'll very selective. He'll be like anganga, he'll be very playful. Anganga, he'll be very like reserved. So நான் non-stop entertainment for me. அதனால இது முதல்ல இருந்து நாங்கெல்லாம் இயர்லி நாங்க இவ வந்து மார்க் பண்ணுவா, நாங்க 2 பேரும் கிளம்பிடுவோம். சோ அங்க போனோம் மம்மி அப்படின்னு ட்ரிப் மாதிரி எவ்ரி இயர் we used to plan. Like a mom and daughter trip. mom and daughter. We really cherish that. என்ன பிஸியா இருந்தாலுமே Till date also you're going. Till date Oh we do wow. it. Yes. Okay. இப்போ வந்து கல்யாணம்னால I sometimes tag ஆதி. அதெல்லாம் சொன்னேன், அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. I think he's third wheeling here. Actually I get 2 trips. One as a mom and daughter trip and one with him. இப்ப மால்தீவ்ஸ் எல்லாம் வந்து ரொமான்டிக் பிளேஸ். நான் அம்மா கூட்டு போய் என்னமா பண்ணுவாங்க, ஐயோ அந்த மாதிரி. சோ ஆக்சுவலா வந்து பார்த்தானா ஆதி வந்து, ஆண்டி நீங்களும் வந்துருங்களே, அப்பதான் என்ன தொல்லப்படுத்தாம இருப்பா, நீங்க 2 பேருக்கு இதுவாயிடுவீங்க, என்ன கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பாப்பேன் நான் அப்படின்னு சொல்லி he will come and tell me, நீங்களும் வந்துருங்களா ஆண்டி அப்படின்னு. சோ எங்க பாண்டேஜ் வந்து அந்த மாதிரி. ஆக்சுவலி அந்த கல்யாணம் போது அஃப்கோர்ஸ் என்னதான் கூப்பிட்ட டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் அந்த மொமெண்ட் ஒரு மாதிரி எமோஷனல் மொமெண்டா தானே இருக்கும். லைக் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இது இல்ல, எனக்கு ஆக்சுவலா பார்த்தா Maybe, நான் I don't know. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் ஜாலியா டான்ஸ் Yeah, we ஆடிட்டு were actually having a lot of fun. நல்ல ஃபன் இருந்தது. எங்க ஆக்சுவலா அம்மா டான்ஸ்ல நான் டான்ஸ் எல்லாம் ஆடினேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா ஒரே டான்ஸ் தான், ஒரே ஜாலி. everybody had fun. It wasn't like this emotional crying. In fact, we enjoyed it. It was like that. ஒரு செலிப்ரேஷன் மோட் தான். celebration. நான் நினைச்சேன் எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். எங்க அம்மா பாக்குற அவங்க வந்து ஆனா ஒரே ஒரு இதுல சங்கீத்துல மட்டும் எனக்கு சர்ப்ரைஸா வந்து அவங்க என்ட்ரி எல்லாம் வந்து இவ வேற மாதிரி வந்து பிளான் பண்ணா. சோ நாங்க வந்து சரி எங்கிருந்தோ வர போறாங்க அப்படின்னு பார்த்தானா பின்னாடியில இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது எந்த இது ஸ்பார்க்லிங் எல்லாம் வச்சு இவங்க அவங்க எல்லாம் வந்து அப்புறமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. சோ நான் பிளான் பண்ணலையே, இது எங்க இருந்து வர போறாங்க அப்படின்னு நானும் எல்லாரோட எங்க சித்தி எங்க எல்லாரும் தேடிட்டே இருக்கும்போது இவங்க வந்ததை பார்த்த உடனே சும்மா dancing and having fun. அது பார்த்தா I think they were all எல்லாருக்குமே பார்த்தா ஒருத்தர் பாக்குறோம், எல்லார் கண்ணிலயும் அப்படி
அந்த மாதிரி ஃபேமிலியே இல்லையே நம்ம ஆமா அப்புறம் பார்த்தா see அது ஒரு overwhelming like, it was my very girl nice. is grown big Yeah, அந்த மாதிரி yeah, she is planning so many things. எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் குடுக்குறா அப்படின்னு பார்த்து it was nice actually. நல்ல ஃபன்னா போச்சு அவளுடைய வெட்டிங் வந்து we really enjoyed throughout. actually எங்களுது வந்து தெலுங்கு வெட்டிங்ங்கிறதுனால 6 days 7 days like mixed 7 days ஒரு மெஹந்தில ஆமா பந்தக்கால் நட்டதுல இருந்தே செலிப்ரேஷன் தான் ஃபுல் ஃபேமிலி எல்லாம் இங்க தான் ஐயோ காலையில ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்னதா ஈவென்ட் கேம்ஸ் அது இது சாப்பாடு அது ஒரு செரிஷபிள் மொமெண்ட் தான the whole family together கண்டிப்பா அது இன்னைக்கு வரைக்குமே எல்லாம் இந்த தம்பி பிரதர் வீட்ல ஆகட்டும் எங்க சிஸ்டர்ஸ் எங்க சித்திங்க இப்போவும் வந்து இவ கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க யோ சோ யூ ஆர்கனைஸ்ட் சோ வெரி வெல் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட் எல்லாம் எல்லாருக்குமே இஷ்டமானது எல்லாமே நாங்க பண்ணி சோ அது வந்து ஒரு சின்ன கேதரிங்கா இருந்தாலும் அது ரொம்ப மெமரபிளா இருந்தது. உங்ககிட்ட இந்த क्वेश्चन கேட்கணும்னு இருந்தேன் because we have seen your mom like the most busiest mom அப்படினா இருக்கு because இப்போ கூட நீங்க சொன்னீங்க we cherish that mom daughter moments அப்படினு she was like இப்போ வரைக்குமே இன்னுமே அந்த busy feel that அவங்களோட டேட்ஸ் கேட்டு தான் நீங்க பண்றீங்க. ஆமா எனக்காச்சும் like have you ever missed சின்ன வயசுல அம்மா மிஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் ஏதானே இருக்கா? Oh yes, definitely. I'll be waiting எப்போ அவங்க வருவாங்க நைட்னு. It'll be way past my bedtime sometimes, but I'll be like waiting and she'll also come and she'll have that same energy. It's not showing her on the tired even after on the sleep time the long day. And the chinna vayasla I still remember all those times and the idella irukum like all those projects and all of those things. அப்போ ஸ்கூல்ல நிறைய வந்து பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க after that I started doing கொஞ்சம் ரொம்ப இது இருக்கும்போது அவங்களோட நான் உட்கார்ந்து பண்றது I still have those recollections which were very special. கண்டிப்பா நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அவ வந்து மிஸ் பண்ண கூடாது எதுவுமே அவளுக்கு எல்லாமே வந்து அந்த மெமரபிள் மூமெண்டா இருக்கணும் அப்படின்னு everything I will make sure and the parents teachers meeting la she'll come with her makeup. I'll feel so embarrassed madhyana அந்த breakல தான் before going to the shoot morning வந்துட்டு போயிட்டு I'll be very embarrassed I'll be going she'll be ஐயோ மேக்கப் ஓட வராங்கன்னு சொன்னேன் எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு என்னடா செல்லம் பண்றது so but everybody were very sweet அவங்க teachers எல்லாம் they understood actually இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரிலாம் வந்து அந்த ஃபன் ரொம்ப கொஞ்சம் தான் ரொம்ப கொஞ்சம் தான் I was not interested. when I was doing AVM project பண்ணும்போது நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இவ வந்து ரொம்ப சின்ன வயசுல I used to go and hang out over there. so அவங்க டைரக்டர் மடி மேல எல்லாம் உட்கார வச்சு இப்ப கூட வந்து action அப்படினா சொல்லி அப்போ லிட்டில் கிட்டா இருக்கும்போது அதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக I more than acting உட்கார்றது தான் நிறைய இருக்கு like it's very boring அப்படின்னு சொல்லிட்டு I never used to go. ஒரே வந்து டயலாக எவ்வளவு வாட்டிமா வந்து சொல்லுவீங்க இந்த மாதிரி கேட்பாங்களா? ஐயோ ஒரே ஒரு டயலாக் தானே அது ஏன் இவ்ளோ வாட்டி சொல்லி 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 இங்க சொல்றீங்க மறுபடியும் சொல்றீங்க சோ போரிங் நோ அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதுதான்மா ஷூட்டிங். பட் வேற வேற ஆங்கிள்ஸ்லாம் எடுப்பாங்களே மேபி அது அவங்களுக்கு தெரியல போல சின்ன வயசுல ஒரே டயலாக் when she was hearing அதே டயலாக் இருக்கும்போது வேற வேற ஆங்கிள்ங்கிறது அவளுக்கு தெரியாது. சோ அத வச்சே வந்துமா ஒரே டயலாக் எவ்வளவு வாட்டிமா சொல்லுவீங்க ஒரே டயலாக் எவ்வளவு வாட்டி இறங்கி ஏறுவீங்க மறுபடியும் இறங்கி ஏறுவீங்க இப்படிதான் இருக்குமா ஷூட்டிங் அப்படிலாம் வந்து கேட்பா. அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங் அந்த மாதிரி சுத்தமா இல்ல. எனக்கு இதெல்லாம் பார்த்தா எனக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஃபேமிலியே வந்து ஒரு கலை குடும்பம் பாட்டி வந்து ஆர்டிஸ்ட் எங்க அம்மா கிடையாது. ஆக்சுவலி எங்க மாமா வந்து இளையராஜா ட்ரூப்ல இருந்தாரு. இப்போ எங்க சித்தப்பா கூட மியூசிஷியன். அப்புறம் எங்க பன்றியம்மா அவங்களும் வந்து எங்க ஃபேமிலி தான். சோ எங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கலை குடும்பமா இருக்கிறதுனால அவளுக்கு எல்லாருமே இப்படியே பார்த்து அதுக்கு வந்து அவ சின்னதுல இருந்தே வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணணும் கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி எனக்கு பண்ணனும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே I was very good at academics as well. Sports, just even other things like crafts or painting. I was good at everything. So அதனால I had many other things to choose from. So எனக்கு வந்து இது இல்லனா வந்து நல்லா பண்ணா கூட like even acting நெப்போ கிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஈஸியா சொல்லிடுவாங்க. அதுக்கு நம்மளே ஏதாவது ஓனா பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணியாச்சு.
பட் ஆனா நெப்போ கிட் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளோட திறமை தான் ஆக்சுவலி at one Correct. point of Correct. time. But பட் அது ஈஸி வே அப்படிங்கிற Way to மாதிரி get in. பட் ஷீ டசன்ட் லைக் அது வந்து ரொம்பவே வந்து அது கஷ்டப்பட்டு அதுல வேற புதுசா என்ன பண்ணணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கறது அவளுக்கு வந்து அது அந்த ஒரு இன்து இருக்கு அவளுக்கு. நீங்க துபாயில வந்து அந்த ஒரு குட்டி குழந்தை ஆமா. அது சீரியஸா யாரும் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கவே இல்ல. அது நிஜமா ஒரு கடவுளுடைய பிளெஸிங் தான் அப்படின்னு Yes, நினைக்கிறேன். yes, ஏன்னா yes. ஃபுல்லா முடிச்சிட்டு அந்த போட்டோ ஷூட் எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு நாங்க படி இறங்கி வரும்போது அந்த குழந்தை இதை என் புடவைய பார்த்து ரொம்பவே அது வந்து வியந்துட்டாங்க வியந்துட்டா actually. அந்த Because குழந்தை. நம்ம ஊர்ல தான் சாரீஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க ஊர்ல எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா அவளுக்கு வந்து சாரின்னு சொல்ல வரல அந்த குழந்தைக்கு. Oh. Dress, Dress. this dress is so nice. Where did you get it? Where did you get it? முதல்ல எனக்கு புரியவே இல்ல. என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் பாருங்க. புரியுது, புரியுது. நீங்க ஆமா. உங்களுக்கே Yeah, தெரிஞ்சிருக்கும். அப்புறமா தான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து புடவை யாரோடதுன்னு கூட கேட்டேன். கேட்டாங்க. Shop. Well, அது அப்புறமா தான் பொண்ணு பாவம் 4 வாட்டி கேட்டுச்சு. கேட்டுச்சு. இவன் மை ஷாப் My shop, My my boutique. shop. எனக்கு அக்கீரானே சொல்ல புரியுது, அப்புறமா புரியுது. தான், அக்கீராமா அது அப்படின்னு சொன்னேன். சோ அது வந்து கரெக்டா வந்து என்னோட கேமராமேனும் எடுத்தான். ஆமா, அதுதான் ஆமா. அவருக்கு தான் வந்து கோடி புண்ணியம். இல்ல அது ஒன் சச் பிளெஸிங் இல்ல லைக் as in லைக் நம்மளோட ஒரு க்ளோதிங் அது சாரி வந்து Correct. வேற ஊர்ல வந்து ரீச் ஆகுறது exactly. அப்படின்லாம் ஆமா. அதுவும் மேஜரா வீவிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க ரொம்பவே கொடுக்குறீங்க. Yes, சோ correct. அது ரீச் வந்து இன்னும் ஒரு துபாய் Yeah. அளவுக்கு ரீச்னா அது சாதாரண எனக்கு அது விஷயம் ரொம்ப இல்ல. சந்தோஷம். ரொம்ப அது சந்தோஷம் வந்து அது. நம்ம ஊர்ல வந்து அவ்வளோ வந்து பார்த்து பார்த்து எல்லாருக்குமே பழகி இருக்கும். True, பட் true, true. someone else validating it was very heartful. Yes. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolare, happening on April 26th. Tickets link in the description.